Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. Monday to Friday நான் என்ன பேக் பண்ணேன்றதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Monday பாத்தீங்கன்னா பன்னீர் காட்டி ரோல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ண போறேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதுல நான் அவகேடோ யூஸ் பண்ண போறேன். ஒரு பாதி அவகேடோ பாத்தீங்கன்னா நான் சேர்த்துக்க போறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சில பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சப்பாத்தி மாவில் பார்த்தீங்கன்னா கீரை, அவகேடோ, ப்ராக்லி இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பன்னீர் மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும். இப்ப இந்த பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு cumin seeds சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இந்த மசாலா எல்லாமே ட்ரை ஆகி பன்னீர் பாத்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆயிடும். சோ இந்த டைம்ல ஒரு பாதி வெங்காயம் கொஞ்சோண்டு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. சோ இது கடைசியா சேர்க்கறதுனால பாத்தீங்கன்னா வெங்காயம் கேப்சிகம் பாத்தீங்கன்னா நல்லா கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிடும் போது. சோ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். சோ லைட்டா பட்டர் அப்ளை பண்ணி நான் சப்பாத்தி குக் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நடுவுல நம்ம பன்னீரை ஸ்டஃப் பண்ணிடலாம். சோ தேவையான அளவு பன்னீர் ஸ்டஃப் பண்ணிட்டு இதை ரோல் பண்ணிடுங்க. இதை ரோல் பண்ணிட்டு ஒரு பட்டர் பேப்பர் இல்லனா கிளிங் ஷீட் இல்லனா அலுமினியம் ஃபாயில்ல இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சோ எடுத்து சாப்பிடும் போது ஈஸியா இருக்கும். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஆப்பிள் அதுக்கப்புறம் டேட்ஸ் வச்சிருக்கேன். டியூஸ்டே பாத்தீங்கன்னா நான் சேமியா கிச்சடி பண்ணிருக்கேன். சோ இதுக்காக 1 கப் அளவுக்கு ரோஸ்டட் சேமியா எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி தனியா குக் பண்ணி நீங்க சேர்த்தீங்கன்னா சேமியா பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரியா இருக்கும். சோ இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துலயே சேமியா ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திருக்கேன். பட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா குடமிளகாவும் பட்டாணியும் சேர்த்திருக்கேன். இதுல நீங்க கேரட், பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சோ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் இது குக் ஆகட்டும்.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியா வந்து நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ கடைசியா வந்து நம்ம குக் பண்ணி வச்சிருந்த சேமியாவையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தனியா குக் பண்ணிட்டு நம்ம சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா சேமியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். கடைசியா வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சோ இன்னைக்கு ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் பனானா எடுத்திருக்கேன். சோ இந்த கிச்சடி கூடவே வந்து கொஞ்சோண்டு தயிர் அதுக்கப்புறம் பூந்தி கொடுத்து விடுறேன். சோ இப்படி சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இங்க சம்மர்ன்றனால எப்பவுமே ஒரு யோகர்ட் ஸ்மூதி இருக்கும். சோ வென்ஸ்டே பாத்தீங்கன்னா ஸ்கூல் லஞ்ச் சாப்பிட்றதுனால நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்து விட போறேன். சோ பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா மினி பேன் கேக் தான் பண்ண போறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து நாட்டு சர்க்கரை. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவே நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டைக்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்ல வந்து பேன் கேக் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மினி பேன் கேக் தான் பண்ண போறேன். ஸோ ஒரு நிமிஷம் வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 1 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணலாம். ஸோ நம்ம பேன் கேக் ரெடி ஆகிடும். நான் எப்படி பேக் பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்கியூவரில் வந்து பேன் கேக், பனானா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து பேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான டிசைனில் நீங்கள் எப்படி வேணாலும் இந்த பேன் கேக் ரெடி பண்ணலாம். இது டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக நான் மேப்பிள் சிரப் கொஞ்சோண்டு கொடுத்து விடுறேன். இது கூடவே கொஞ்சம் ஆல்மண்ட்ஸும் நான் கொடுத்து விடுறேன். Thursday பார்த்தீங்கன்னா நான் எக் பாஸ்தா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பாஸ்தா வந்து குக் பண்ண போகிறேன். ஒரு 1 கப் அளவுக்கு பாஸ்தா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா பாஸ்தா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 வெங்காயம் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ஒரு பேசிக் மசாலா. இந்த மசாலா நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நிறைய ரெசிபி நீங்க பண்ணலாம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நான் இதே பேசிக் மசாலா வச்சுதான் நான் எல்லா ரெசிபியும் நான் பண்ணிருப்பேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியா நான் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா நீங்க இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கடைசியா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு இதை பேக் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு அண்ட் மேங்கோ கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நான் வந்து எக் கெசடியா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் சப்பாத்தி மாவு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு நான் என்ன மசாலா ரெடி பண்ண போறேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பேசிக் மசாலா தான். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தருக்குன்னும் போது நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து இதுல வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மசாலா நீங்க ரெடி பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லியும் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியா நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்றேன். மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியா வந்து இதுல நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முட்டை சேர்த்த உடனே வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சங்கியா இருக்கும். ஸோ முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி 2 சைடு குக் ஆனதுக்கு அப்புறம் நடுவுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எக் மசாலாவை சேர்த்துக்கலாம். எக் கெசடியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் டேட்ஸ், அதுக்கப்புறம் நான் வந்து வாட்டர்மெலன் கொடுத்து விடுறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.